ஏய் நிறுத்துடி, தினமும் உனக்கு தான் வேலை போச்சு. உனக்கு மட்டும் தான் அக்கறையா? எனக்கு அக்கறை இல்லையா? இது பாரு, என் பொண்ணு எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். ஆமா ஆமா, தினமும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க. வாமா, நான் பெத்த மகளே, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? நீயும் உனக்கு கல்யாணம் ஆகணும்னு தினமும் அந்த அரச மரத்து பிள்ளையார சுத்தி வந்து உன் கால் தேஞ்சு போனதுதான் மிச்சம். உன்னை படைச்ச கடவுளுக்கும் கண்ணு இல்ல, உன்னை பெத்த அப்பனுக்கும் அக்கறை இல்ல. என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. வயசு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு வயசு பையன் மாதிரி தலைக்கு டை மட்டும் அடிச்சுக்கிட்டு. ஐயோ, இவங்களை திருத்தவே முடியாது. இருக்கிற 50 ரூபா வச்சுட்டு ஒரு கோட்டர் அடிக்கலாம் நினைச்சேன். டபுள் டென்ஷனை ஏத்திட்டா. டபுள் கோட்டர் அடிக்க வேண்டியதான். ஆளுக்கு எங்க போறதுன்னு தெரியலையே. வணக்கம். என்னடா அது, வெட்டி பசங்க காலங்காத்தால நிக்கிறீங்க, என்ன விஷயம்? எல்லாம் உங்களை பார்க்கத்தான். டேய், வயசு பொண்ணுங்களையும் வயசு பசங்களையும் வச்சிருக்கவங்க தான் கல்யாணத்துக்காக என்ன பார்க்க வருவாங்க. நீங்க எதுக்குடா வெட்டி பசங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஏன் ராசப்பனை பார்த்தா கல்யாணம் பண்ற மாதிரி தெரியலையா? என்னடா சொல்றீங்க? ராசப்பனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொல்றோம். ராசப்பனுக்கு பொண்ணு பார்க்கணுமா? பெரிய பேசும்போது குறுக்க பேச ஒண்ணும் பாத்தியா? இப்ப என்ன தெரியாத பாருங்க. ராசப்பனுக்கு பொண்ணாடே. 100 ரூபா. இந்த ஊர்க்கார பசங்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண வச்சு புள்ள பத்துக்கிறவருக்கு கமிஷனுக்கு நாயா அலைய வேண்டியதா இருக்குது. இவங்க எடுத்த உடனே 100 ரூபா காட்டுறான்ல, அப்படியே அமுக்க வேண்டியதான். என்னென்ன யோசிக்கிறீங்க? அட நீங்க சும்மாங்கப்பா. முன்ன பண்ண தெரியாதவங்க எப்பேற்பட்ட வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன். நம்ம ராசப்பன் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு என் மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆட்டி காமிக்கிறாங்களே. ராசப்பா, நான் அப்பவே சொல்லல, உனக்கு ரொம்ப நல்லவர்ரா. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. போன மாசம் தான் வாடிப்பட்டியில ராசப்பனுக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன். எல்லாம் ஓகேயா, ஆனா வாய்தா லைட்டா கொஞ்சம் பட்டு வேணாம்னு சொல்லிட்டேன்ல. அட போன வாரம் கூட கண்ணூர்ல ஒரு பொண்ணு பார்த்தேன் ராசப்பனுக்கு. எல்லாம் ஓகே, ஆனா கண்ணூர்ல லைட்டா அப்படி இருந்தது. வேணாம்னு சொல்லிட்டேன்ல. அவ்வளவு ஏன், நேத்து பெத்த பழத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன் ராசப்பனுக்கு. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு, ஃபேர் அண்ட் லவ்லி அழகு. ராசப்பனுக்கு ஏத்த ராசாத்தியாவ பார்த்தேன், ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்படியா? அப்படியாப்பா, நான் பொய்யா சொல்றேன்? நானும் ராசப்பனை பத்தி பொண்ணு விட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவங்கள மாப்பிள்ளை உடனே பார்க்கணும்னு சொல்லிட்டாங்கப்பா. என்ன இந்த மாசம் போறட்டுமே, அப்புறம் அழைச்சி போன நினைச்சிருந்தேன். அதான் மாசம் பிறந்துருச்சே. பிறந்துருச்சா? டேய், அத சொல்லதானே வந்தேன். அதுக்குள்ள நீங்களே வீட்டு வாசல் வந்து நின்னுட்டீங்க. அப்பனா ராசப்பா, கிளம்பி போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துரு. டேய் வெக்கா, ரொம்ப நாளா தண்ணி வந்துற போதே. என்னப்பா அது, ஊரா அலைஞ்சு ராசப்பனுக்காக பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன். ஒண்ணுமே பேசாம போனா எப்படி இது? பின்ன என்ன, உடனே போய் பொண்ணு பார்த்து வந்துடும். ஐயோ, அதுக்கு இல்லப்பா. ராசப்பனுக்காக நான் ஃப்ரீயா கூட பாப்பேன். ஆனா பஸ்ஸுக்காரன் டிக்கெட்டு காசு கேட்கறானே. இப்ப கூட பாரு, வடுகோடி போயிட்டு இருக்கேன். என்ன பண்றது, நடந்துதான் போகணும்னு நினைக்கிறேன். அங்க கூட ஒரு பொண்ணு இருக்கு. அடே அப்படியா? சரி சரி, முதல்ல செலவுக்கு வச்சுக்கணே. நன்றிப்பா. கல்யாணம் எல்லாம் முடிட்டேன், அப்புறம் மொத்தமா பாத்துக்கலாம். அப்ப வரட்டுமானே? ஏய் வாங்கடா, ஏய் வாங்க போலாம். அட்ரஸ் எல்லாமே பெத்த பாலத்துல எந்த பொண்ணு போய் பார்க்க போறாங்க? எந்த பொண்ணை பார்த்தா எனக்கு என்ன, டபுள் குவார்டருக்கு ஓகே. ஜென்மகுரு ராமர் வனத்திலேம்பாங்க. ஆனானப்பட்ட தசரத மகாராஜாவே தான் பையனை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எப்படி பார்த்தாலும் இந்த ஜாதகம் பெற்றவங்களை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கணும். உண்மைதான் ஜோசியரே. இப்ப என் கவலையெல்லாம் எனக்கு அப்புறம் இந்த ஜமீன் யாருமே இல்லாத அனாதை ஆயிருமா, இல்ல என் பாரிசு யாராவது வந்து காப்பாத்துவாங்களா? இப்ப நடப்புல சுப கிரகங்களெல்லாம் கூட்டு சேர்ந்து 5ஆம் இடத்தை பாக்குது. அப்போ என் பையன் திரும்பி வந்துருவான ஜோசியரே? கால கரதாண்டி போனாலும் கண்ணு வீடு வந்து சேரும்.
வீட்டு வேலைக்காரி பள்ளி. வா. பாத்தீங்களாண்ணே பெரியவர் முகத்துல சந்தோஷத்தை 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சந்தோஷத்தை அவர் முகத்துல இப்பதான் பாக்குறேன். இருக்காதா பின்ன? பேத்தி எதுக்கு வந்திருக்கு தெரியும்ல? எப்படியாவது தாத்தாவை சமாதானப்படுத்தி தான் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான். பேத்தினால அப்பாவும் மகனும் ஒண்ணு சேர்ந்தா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. தாத்தா, இதுதான் என் நிச்சயதார்த்த ஆல்பம். சாபாஷ், என் பேத்தி மகாலட்சுமி மாதிரி இருக்கு. தாத்தா, இவர்தான் மாப்பிள்ள. பேரு ஜானகிராமன். இவரு மிலிட்டரியில கேப்டனா இருக்காரு. பெரிய திறமைசாலி தாத்தா. அழகா இருக்கிறானே. உங்க அப்பம் பார்த்த பையனா இல்ல நீயா? போங்க தாத்தா, உங்க பேத்தி ஒண்ணும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நான் இவரை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்குதான் நானே அவரை பார்த்தேன். இப்படிதான் என் பையன் இருக்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, என் பேத்தியாவது இப்படி இருக்கிறிய. நான் ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன கேளு. நான் வந்ததுல இருந்து பேத்தி பேத்தின்னு என் மேல உயிரா இருக்கீங்களே. ஆனா உங்க பையனை பத்தி இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. ஏன் தாத்தா, அவர் மேல உங்களுக்கு பாசமே இல்லையா? உங்க அப்பனுக்கு தான் என் மேல பாசமே இல்லாம போயிடுச்சு. அவர்தான் அப்படின்னா நீங்களாவது கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாமே. நிறைய விட்டு கொடுத்துருக்கிறம்மா. அவன் சின்ன பையனா இருக்கும்போது அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஆனா பெரியவனானதும் கேட்டான் பாரு, அதைத்தான் என்னால கொடுக்க முடியல. ஏன்னா அவன் கேட்டது என் தன்மானத்தையும் கௌரவத்தையும். எந்த ஒரு பிள்ளைக்கும் 25 வயசு வரைக்கும் அப்பன் தேவை. அதுக்கு பிறகு அப்பனுக்கு பிள்ளை தேவை. அவனுக்கு அப்பன் தேவையா இருந்த வரைக்கும் நான் அவன் கூட இருந்தேன். ஆனா எனக்கு என் பிள்ளை தேவையா இருக்கும்போது அவன் என் கூட இல்லை. அவனுக்கு அப்பா இல்லைன்னா என்னமா? பஞ்சாதி பிள்ளையோட அவன் சந்தோஷமா தான் இருக்கிறான். ஆனா எனக்கு என் மகனை விட்டா வேற யாரும் இருக்கா? இத்தனை பெரிய ஜமீனுக்கு ராஜான்னு தான் பேரு. ஆனா யாரும் இல்லாத அனாதை மாதிரி இருக்கு. தாத்தா, தாத்தா ப்ளீஸ் தாத்தா. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, செத்து மண்ணோட மண்ணா போனாலும் சரி, நான் போய் அவனை பார்க்க மாட்டேன். தப்பு பண்ணது அவன். அவன் தான் என்ன வந்து பார்க்கணும். தாத்தான்னு நீ வந்த, உன்னை பேத்தின்னு நான் ஏத்துக்கிட்டேன். அப்பா நான் வரட்டும், மகனே நினைச்சுக்கிறேன். கண்டிப்பா வருவார் தாத்தா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே இந்த ஜமீனே சொந்த பந்தங்களால நிரம்பி வழிய போது பாருங்க. ராசம்மா, சிரிச்சது போதும். பொண்ணு பார்க்க போன இடத்துல என்ன நடந்துச்சு முதல்ல அத சொல்லு. பொண்ணு அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு. பொண்ணு சூப்பரு. அதை விட கொடுத்தா பாரு ஒரு காப்பி. வாயிலே வைக்க முடியும். ஐயோ சூப்பரோ சூப்பர். அப்புறம் என்ன ஜோசியரை பார்த்து நாள் குறிக்கலான்னு காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கலான்னு போனா எனக்கு முன்னாடி அவ பல்லு விளக்கிட்டு இருக்கா. நல்ல பொண்ணு போல இருக்குது. இந்த காலத்துல நம்ம ஊர்ல கூட எவ்வளவு வந்து விடிய காலத்துல பல்லு விளக்குது. பல்லு எப்படி விளக்குனா தெரியுமா? கையில வச்சு விளக்குனா. கையில வச்சா? அத்தனையும் செட்டு பல்லு. சிரிக்காத சிரிக்காத. அங்க பொக்கவைய வச்சுட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சா பாரு ஜொல்லோட. அங்க பிடிச்ச ஓட்ட இங்க வந்து நிக்கிறேன். டேய், நேத்து நீங்க 3 பேரும் வந்திருந்தீங்கன்னா நல்ல கறி சோறு விருந்து சாப்பிட்டுக்கலாம். என்னடா பெரிய கறியும் சோறும்? நேத்து நம்ம ஊர்ல கறியும் சோறும் சாப்பிடாத ஆளே கிடையாது. என்னடா சொல்ற? அது மட்டும் இல்லடா, கரகாட்டம் ஒயிலாட்டம் ஊரே திருவிழா மாதிரி இருந்துச்சா. டேய், நேத்து நான் எல்லா நேரத்துல அப்படி என்னடா நடந்தது நம்ம ஊர்ல? அதை ஏன்டா கேக்குற? நம்ம பெரிய ஒரு பேத்தி பட்டணத்துல இருந்து வந்தாங்களா, நேத்து ஊரெல்லாம் கூட்டி விருந்து வச்சாங்கடா. ரொம்ப காலமா வரலன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அந்த பேத்தியா? ஆமாண்டா. ஐயோ, அவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க? பா, கலர்னா கலர், அப்படி ஒரு கலர். அப்படியே நம்ம ஊர் சினிமா ஸ்டார்ங்களா தோத்தாங்க போ. டேய், அவங்க இருக்காங்கடா. இருக்காங்கடா. எனக்கு அவங்கள பார்க்கணுமேடா. இது ஒரு பெரிய விஷயமா? வா, இப்பயே வா.